யாழில் தேர்தல் விதிமுறைகளை மீறிய வேட்பாளர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்த தேர்தல் ஆணைக்குழு. மக்கள் எதிர்பார்ப்புகள் தீர்க்கப்படுவதே எமது நோக்கம், டக்ளஸ் சுட்டிக்காட்டு. வடக்கு ஆளுநருக்கும் உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளருக்கும் இடையிலான கலந்துரையாடல். தொழிற்சங்க போராட்டத்துக்கு ஆயத்தமாகும் ஆசிரியர்கள். பிரித்தானியாவின் நிலைப்பாடு, சர்வதேச நீதிமன்றம் வரை செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்து. இலங்கை திரும்ப உதவுங்கள், தமிழகத்தில் உள்ள எதிரிகள் கோரிக்கை. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புக்கு பொறுப்பானவர்கள் விரைவில் அம்பலப்படுத்தப்படுவார்கள், அனுர உறுதி. இந்து தொல்பொருள் சின்னங்களுக்கு எவரும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, பௌத்த சின்னங்களே திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன, விமல் வீரவன்ச. யாழ் பலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் மண்டபத்தில் நடைபெற்ற தந்தை செல்வா விருது வழங்கல் நிகழ்வில் உதவி திட்டங்கள் வழங்கிய பொழுது தேர்தல் விதிமுறைகள் மீறி நிகழ்வில் வேட்பாளர்கள் கலந்து கொண்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டது. குறித்த நிகழ்வில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கலந்து கொண்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வட்டுக்கோட்டை தொகுதி அமைப்பாளரால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு தொலைபேசி மூலம் முறைப்பாடு செய்யப்பட்டது. இதன்போது தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளும் போலீசாரும் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர். அவர்கள் வருகை தந்த போது வேட்பாளர்கள் யாரும் அவ்விடத்தில் இருந்திருக்கவில்லை. இந்த நிலையில் குறித்த பகுதியில் கட்சியின் கொடிகளும் வேட்பாளர்களும் இருந்ததாக முறைப்பாட்டாளரால் அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டது. இதற்கமைய கள நிலவரங்களை ஆராய்ந்த அதிகாரங்கள் இதுகுறித்து முறைப்பாடு ஒன்றினை வழங்குமாறும் பிரதேச சபையின் செயலாளருக்கு இதுகுறித்து தெரியப்படுத்தி எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் தடுப்பதாகவும் விசாரணைகள் செய்வதாகவும் தெரிவித்துள்ளனர். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து அவர்களது இன்னல்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதே எமது நோக்கம் என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மல்லாகம் அபிவிருத்தி சங்க மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற வடக்கு பிரதேச சபை வேட்பாளர்களுக்கான சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னரான இந்திய சூழலுக்கேற்ற பொறிமுறைகளுடன் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தற்போது உள்ளூர் அதிகார சபை தேர்தல் வந்துள்ளது. இது பிரதேசங்களின் அபிவிருத்திக்கான ஒரு தேர்தல். இது மக்களின் தேவைகளை முன்னிறுத்தி ஒன்றாக இருப்பதால் மக்கள் தமக்கான பிரதிகளை வெற்றி பெற செய்வது அவசியமாகும் என தெரிவித்தார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்களுக்கும் இடையில் மார்ச் மாதத்துக்கான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டன. உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்களுடன் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் சுற்றுச்சூழல், போலீசார், விலை மதிப்பீட்டு திணைக்களம், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதிநிதிகளை அடுத்த கூட்டத்துக்கு அழைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கமைவாக இந்த கூட்டத்தில் தொடர்புடைய தரப்புகளின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றனர். கூட்டத்தின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர், மன்றங்களுடன் தொடர்புடைய சிறிய தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாது மக்கள் என்னை வந்து சந்திக்கின்றனர். இந்த நிலைமையை மாற்றியமைக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்கள் மக்களுக்காகவே இருக்கின்றன. சேவையை சிறப்பாக செய்யுங்கள் என தெரிவித்தார். ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் குறிக்க ஆயத்தமாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கு வரவு செலவு திட்டத்தில் காத்திரமான தீர்வு திட்டங்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் சுபோதினி அறிக்கை தொடர்பில் ஒரு வார்த்தை கூட பேசப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு உருவாகியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி ஆசிரியர் தொழிற்சங்கங்கள், அதிபர் தொழிற்சங்கங்கள் என்பன இணைந்து எதிர்வரும் நாட்களில் பேச்சுவார்த்தை நடாத்தி தொழிற்சங்க போராட்டம் குறித்து தீர்மானிக்க உள்ளதாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வருகை தருவது எமக்கு கிடைத்த ராஜதந்திர வெற்றி என வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி தொடர்பான விசேட கூட்டம் நேற்று பழைய கச்சேரி மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மிக குறுகிய காலத்தில் இந்தியா உட்பட சர்வதேச நாடுகளின் அனுசரணையை பெற்றுக்கொண்டு ராஜதந்திர ரீதியாக மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்து வந்துள்ளோம். இந்த வெற்றியின் முதற்படியாக எமது நாட்டுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விஜயம் மேற்கொள்வதை முக்கியமான விடயமாக பார்க்கிறோம். அவரின் வருகையை பின்னர் ஏனைய நாட்டு தலைவர்களும் இலங்கை வர உள்ளனர் என தெரிவித்துள்ளார். 4 பேர் தடை தொடர்பில் பிரித்தானியாவின் நிலைப்பாடு, சர்வதேச நீதிமன்றம் வரை சென்று அதனூடாக நீதி கிடைக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார்.
வவுனியா வைரவப்புளியங்குளம் பகுதியில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக 4 பேருக்கு பிரித்தானியா தடை விதித்துள்ளது. இதனை நாம் முதலில் வரவேற்கிறோம். எனினும் தென்னிலங்கையில் தற்போதுள்ள அரசாங்கம் சார்ந்தவர்கள் உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றாக நின்று இவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள். ஜேபிபி அரசாங்கம் ஆரம்பத்தில் நமது இனப்பிரச்சினை தொடர்பில் ஐநா தீர்மானம் எடுக்கப்பட்ட உடனேயே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆதரவை கொடுக்கவில்லை. இப்போது 4 பேருக்கு தடை விதித்ததை வைத்துக் கொண்டு அமைச்சர்கள் அனைவரும் கூக்குரல் போடுவது இனவாதத்தின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் செயற்படுவதை திட்ட தெளிவாக காட்டுகிறது என தெரிவித்துள்ளார். தமிழகம் ராமேஸ்வரத்தில் உள்ள இலங்கை தமிழ் எதிரிகள் தங்கள் நாடு திரும்புவதற்கு வசதி செய்யுமாறு மத்திய மற்றும் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை 2022ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார கஷ்டங்களுக்கு உள்ளாகி தமிழகத்துக்கு சென்றவர்களே இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 2022 முதல் 96 குடும்பங்களைச் சேர்ந்த 15 ஆண்கள், 95 பெண்கள், 58 சிறுவர்கள் மற்றும் 57 சிறுமிகள் உட்பட 315 இலங்கை தமிழர்கள் பதிவு செய்யப்படாத படகுகள் மூலம் ராமேஸ்வரம் சென்றடைந்தனர். இவர்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு தமிழ்நாட்டு அரசு அவர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவை வழங்குகிறது. இருப்பினும் மத்திய அரசிடமிருந்து அவர்களுக்கு அதிகாரப்பூர்வ எதிரி அந்தஸ்து இல்லாததால் அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகல் குறைவாகவே உள்ளது. இதனையடுத்து தாங்கள் தமது நாட்டுக்கு திரும்ப மத்திய அரசாங்கம் உதவ வேண்டும் என இந்த எதிரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குடும்பங்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று தங்கள் குழந்தைகளுக்கு கல்வியூட்டுதல். அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் அல்லது நிதியுதவி இல்லாததால் பல எதிரிகளின் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல முடியவில்லை. இதே நேரம் வருமானம் இல்லாமல் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப போராடும் தாம் கைதிகளைப் போல அடைந்து வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை எதிரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் வேகமாக முன்னேறி வருவதாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று தெவினுவரவில் இடந்த ஒரு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் சுட்டிக்காட்டுகையில் 2025ஆம் ஆண்டு ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்னர் சம்பவத்துக்கு பொறுப்பான பலர் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி நீதி நிலைநாட்டப்படும் என உறுதியளித்துள்ளார். அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் உள்ள முழு உண்மையும் வெளிக்கொண்டு வர தனது அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை ஜனாதிபதி வலியுறுத்தினார். யாழ் பலாலி விமான நிலையத்தை 4 மாதங்களுக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் என சிவில் போக்குவரத்து மற்றும் விமான சேவை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பலாலி விமான நிலையத்தில் நேற்று திடீர் விஜயம் மேற்கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில் பழைய அரசாங்கம் போல் நாம் பொய் கூற மாட்டோம். விமான நிலையத்தின் திட்டமிடல் வரைபடம் உள்ளிட்ட பல்வேறு வேலை திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன. எனவே அதனுடைய திட்டமிடலுக்கு ஏற்ப 4 மாதங்களுக்குள் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றியமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் விமான நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் விமான நிலையத்தின் விஸ்தரிப்புகள் தொடர்பிலும் அதன் சேவைகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். இந்த விஜயத்தின் போது கடத்துள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணாநாத இளங்குமரன் மற்றும் வைத்தியஸ்ரீ பவனந்தராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தொல்பொருள் சின்னங்களை பௌத்த மற்றும் இந்து மத அடிப்படையில் அடையாளப்படுத்த வேண்டாம் என தொல்பொருள் திணைக்களத்துக்கு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்து தொல்பொருள் சின்னங்களுக்கு வரும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை, பௌத்த சின்னங்களில் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். யாழ் தையிட்டி தேசவிகாரைக்கு சொந்தமான காணியை பிரதேசவாதிகள் போலியான காணி உறுதிப்பத்திரங்களுடன் கையகப்படுத்தியுள்ளனர். மிகுதியாகியுள்ள காணிகளை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்திக் கொள்வதற்கு தொடர்ந்து போராட்டங்களில் விகாரையின் பூஜை வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கின்றனர். தையிட்டி விகாரையில் கடந்த வாரம் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்ற போது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டிருந்த இராணுவத்தினர் அவ்விடத்திலிருந்து வெளியேறியுள்ளார்கள். இதற்கான கட்டளையை இராணுவ தளபதி பிறப்பித்துள்ளார். இந்த முறையற்ற செயற்பாட்டுக்கு அதிருப்தி வெளிப்படுத்தி மெல்பத்து பீடம் ஜனாதிபதிக்கு கடிதத்தை அனுப்பி வைத்தது. பிற மதத்தை சார்ந்த இராணுவ தளபதி விடயத்தில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. புத்த சாசனம் மற்றும் கலை கலாச்சார அமைச்சின் பிரதான உயர் பதவிகளை வகிக்கும் இருவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல. முஸ்லிம் மத விவகார திணைக்களத்துக்கோ இந்து மத விவகார திணைக்களத்துக்கோ அந்த மதத்தை சாராத புற மதத்தை சார்ந்தவர்கள் உயர் பதவிக்கு நியமித்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தொல்பொருள் இடங்களை பௌத்தம் மற்றும் இந்து என்ற மத அடிப்படையில் அடையாளப்படுத்த வேண்டாம் என தொல்பொருள் திணைக்களத்துக்கு அரசாங்கம் அறிவித்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் இந்து மத தொல்பொருள் சின்னங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. பௌத்த தொல்பொருள் சின்னங்கள் தான் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகிறது. பௌத்த மதத்தை பாதுகாக்க வேண்டியது அத்தியாவசியம் என்று அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே ஆட்சியாளர்கள் அடக்கமே செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்.